विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் தேவி முத்தாரம்மனை மனதிலிருத்தி அவையோரின் சான்றோரின் கைகூப்பி எனதுரையை தொடங்குகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுவாமி விவேகானந்தரின் இளமை பரம். அறிவிலே ஆதிசங்கரர், பக்தியிலே நாரதர், கருணையிலே புத்தர், தளராத உறுதியிலே பகீரதன். இத்தனை சிறப்புகளை ஒருங்கே பெற்று பாரத அன்னையின் மகத்துவத்தை, சனாதன தர்மத்தின் தத்துவத்தை உலக அலைகளில் நிலைநிறுத்தியதான் வீரத்துறை விவேகானந்தர். தாயினும் கனிந்த உள்ளம், தளர்வில்லா தீர வீரம், தீனை போன்ற தூய்மை, தென்றலைக்கு போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, இவை விவேகானந்தன் இயல்புகள். விவேகானந்தர் 1863ஆம் ஆண்டு கல்கத்தாவில் விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். அவரது குழந்தை பருவம் முதல் வாழ்நாள் முழுக்க அவரது வாழ்நாளை குழந்தை பருவத்திலே துடுக்கும் பிறரிடம் ஏன் எதற்கு என கேள்வி கேட்கும் இயல்பும் பெற்றிருந்தார். இவரது குடும்பத்தனத்தை அடக்க முடியாமல் தாயார் மிகவும் கவலைப்பட்டார். நான் பிள்ளை வரம் கேட்டேன், சிவபெருமான் தன் பூத கணங்களுக்குள் வந்து அனுப்பிட்டான்னு சலித்துக் கொள்வார். ஆனால் தலையில் தண்ணீரை விட்டு சிவநாமத்தை சொன்னால் பெட்டிப்பாவாக அடங்கி விடுவார். தினமும் குதிரை வண்டியில் பள்ளிக்கு செல்வார். 8 வயதாக இருந்தபோது ஆசிரியரிடம், குழந்தாய், நீ பெரியவனானதும் என்னவாக போகிறாய் என கேட்டார். நவலின் சுட்டி குழந்தை சிறிதும் தயங்காமல், நான் குதிரை வண்டி ஓட்டப் போகிறேன் என்றது. செல்வந்தர் வீட்டு குழந்தை குதிரை வண்டிக்காரனாயின் ஆசிரியர்கள் கிண்டலிட்டுடன் சுவாமிஜியின் தாயாரிடம் கூறினார். புவனேஸ்வரி தேவியும் மகனிடம், நீ பிற்காலத்தில் என்னவாக போகிறாய் என கேட்க, தினமும் குதிரையை சாட்டையால் லாபமாக விரட்டி மிடுக்காக வண்டி ஓட்டும் குதிரை வண்டிக்காரனை பார்த்து பார்த்து சொக்கி போயிருந்த குழந்தை தாயிடமும் அதே பதிலை கூறியது. அதாவது, நான் பிற்காலத்தில் குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் என்றது. இப்போது நல்ல வினோதத்தை கேளுங்கள். தாயார் எந்தவித கலக்கமுமின்றி குழந்தையின் கையை பிடித்து பாராட்டி, நன்கு நீ உன் விருப்பப்படியே குதிரை வண்டிக்காரனாகலாம் என கூறியபடியே பூஜை அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே தேர்தட்டின் பீடத்தில் அர்ஜுனன் உட்கார்ந்திருக்க, குதிரை வண்டி ஓட்டியாக ஒரு கையில் குதிரையின் கயிற்றை பிடித்தபடி தேர்தட்டின் கீழே கண்ணன் அமர்ந்திருக்கும் படம் இருந்தது. அதை காட்டி, மகனே, நீயும் இந்த கண்ணனை போல் வருவாய கூறினார். ஆம் சகோதர சகோதரிகளே, நம் தாய்மார்களும் சிறந்த ஆன்மீக கற்பிகளை ஊட்டி வளர்த்தார். எல்லா குழந்தைகளும் வருங்காலத்தில் விவேகானந்தர்களே. விவேகானந்தர் தியானம் செய்வதிலும் பாடுவதிலும் மல்யுத்தம் செய்வதிலும் சிறந்தவராக இருந்தார். கல்லூரி படிப்பை தொடங்கிய விவேகானந்தர் கடவுளை பற்றி உண்மையான தேடலில் ஈடுபட்டார். கடவுளை காண முடியுமா என காண்போரிடமும் கேட்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சன் தொடர்பு கிடைத்தது. அவரிடமும் இதே கேள்வி கேட்க, குழந்தாய், உன்னை காண்பது போல், உன்னிடம் பேசுவது போல் நான் கடவுளை காணும், அவரிடம் பேசவும் செய்கிறேன் என்றார். இதை நம்பாத விவேகானந்தரை தன் கையால் தொட்டு அந்த அனுபூதியை ஏற்படுத்தினார் பரமஹம்சர். இந்தியாவும்